ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் கூட பேக்கிங் வ்ளாக் எதுவும் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறது இல்லைங்க. போத் சம்மர் அண்ட் வின்டரில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அப்ளை பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரியா இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் 1 கப், அப்புறம் நாட்டு பசும்பால் 3/4 கப். நீங்கள் எந்த பவுலில் தேங்காய் எண்ணெய் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 கப் வந்து பால் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 2 கப் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா இதழ்கள் வந்து எடுத்துக்கோங்க. பன்னீர் ரோஜா இதழ்கள் தாங்க எடுக்கணும். பட்டன் ரோஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போது அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெயும் பாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ராஸ் ஆர் காப்பர் கூட எடுத்துக்கலாம். அயன் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் டைம் நான் அயனில் வந்து பண்ணப்போ எனக்கு இச்சிங் ஸ்டார்ட் ஆச்சு, அதனால் சொல்கிறேன். அலுமினியமும் யூஸ் பண்ணாதீங்க. நான்ஸ்டிக் வேண்டவே வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணதும் ஒரு 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் இதழ்களை வந்து ஆட் பண்ணிடலாம். பன்னீர் இதழ்களை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதும் அந்த பன்னீர் ரோஜா இதழ்களில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து அப்சர்வ் பண்ணிக்க ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 மினிட்ஸ் மேலே ஆகும். 20 to 25 மினிட்ஸ் வந்து தேவைப்படுங்க. சிம்லேயே வச்சு ஃபுல் ப்ராசஸை நீங்கள் பண்ணணுங்க. பாருங்கள், கொஞ்சமாக அந்த ரோஜா இதழ்கள் எல்லாம் சுருங்கியிருக்கு. அதில் இருக்கிற கலர் வந்து லைட்டாக வெளுத்துருக்கு. இந்த ஸ்டேஜ் வரணுங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம இதை கொதிக்க விடலாம். இது கொதிக்க விட்டது என்ன ஆகும்னா, இந்த சாஃப்டாக இருக்கிற ரோஜா இதழ்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கிறிஸ்பி ஆகும். அப்புறம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற பால் வந்து பார்த்திங்கன்னா கரிஞ்சு வந்து செப்ரேட்டாக வந்துடும். அப்போ நமக்கு வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா பால் எண்ணெய் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும்ல. ஆனால் ஃபைனலாக இது நமக்கு ரெடி ஆகுறப்போ தேங்காய் எண்ணெய் மட்டும் இருக்கும். அது கொஞ்சம் கலர்டாக இருக்கும். பாருங்கள், இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஜா இதழ்கள் வந்து நல்லா சுருங்கிடுச்சு. தேங்காய் எண்ணெயும் நமக்கு செப்ரேட்டாக வந்துடுச்சு. பாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு, எவாப்ரேட் ஆகிடுச்சுங்க. இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்து நல்லா இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதில் வந்து லைட்டாக நீங்கள் குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், எண்ணெய் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை உடனடியாக ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. அதிலே வைக்க தேவையில்லை. ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து 4 மந்த்ஸ் வந்து நல்லா இருக்குங்க. அடிக்கடி வந்து கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த ஒரு ஸ்மெல் வந்து வராமல் இருக்குங்க. கிளாஸ் ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் ஸ்கின் டைப்பும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிம்பிள் மார்க்ஸ், அப்புறம் சன் டேன், நம்ம எல்போவில் இருக்கிற அந்த பிளாக் மார்க்கு, கண் கீழே இருக்கிற கருவளையும், நமக்கு ஸ்கின்னுக்கு வந்து க்ளோ எல்லாமே வந்து இது ஆல் இன் ஒன் ஆயில்னு சொல்லலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஏஜ் குரூப்புக்கும் வந்து செட் ஆகும். போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்லேருந்து இவங்க வரைக்கும் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. ஆயில் ஸ்கின்காரங்க மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து கடலை மாவு வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி கடலை மாவு வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடுங்க. இதை நைட் அப்ளை பண்ணி மார்னிங் வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் அப்ளை பண்ணி ஜென்டிலாக ஒரு மசாஜ் வந்து கொடுத்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. 1 வீக்லேயே வந்து உங்களோட ஸ்கின் வந்து இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து உங்களால் பார்க்க முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.